ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, அவ்வளவு எளிதாக நான் யாருக்கும் குறி சொல்லி விடுவது இல்லை. ஆனால் உன்னை தேர்ந்தெடுத்து இன்றைய தினம் உன் எதிர்காலத்தை பற்றி நல்ல குறிகளை சொல்ல வந்திருக்கும் என்னை ஒரு பொழுதும் தவிர்த்து விடாதே. உன் வாழ்விற்கான நன்மைகளை நீ பெற வேண்டுமானால் என்னுடைய நல்ல குறியை, உன் எதிர்காலத்தை பற்றிய விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். இது நாள் வரை உன் வாழ்க்கையில் பல நஷ்டங்களை சந்தித்திருக்கின்றாய். அந்த நஷ்டங்களால் உன் வாழ்க்கை மிகப்பெரிய பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அந்த கற்ற பாடத்தை துளியும் மறக்காமல் உன்னுடைய வருங்காலத்தில் நீ செயல்படுத்த தொடங்கினால் மிகப்பெரிய லாபம் உனக்கு கிடைக்கும். இது நாள் வரை நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காததால் மனம் மிகுந்த வேதனையில் இருக்கின்றது. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க வேண்டுமானால் இறைவனுடைய துணை உனக்கு வேண்டும். இறைவனை சுற்றி சுற்றி வரும்பொழுது உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி சுற்றி நல்லபடியாக நடந்து கொண்டே இருக்கும். முடித்து வைக்க வேண்டிய விஷயங்களை முடித்து வைத்து தொடங்க வேண்டிய விஷயங்களை நான் இன்றைய தினத்தில் தொடங்க வைக்க இருக்கின்றேன். உன் வாழ்விற்கு தேவையான நல்ல விஷயங்களை ஆரம்பித்தும் கெட்ட விஷயங்களை முடித்து வைக்கவும் தயாராகிவிட்டேன். ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு ஒளி தீபத்தை இன்றைய நாளில் உன் வாழ்க்கையில் நான் ஏற்றி இருக்கின்றேன். உன்னுடைய எதிர்காலம் மிகவும் நலமாக இருக்கின்றது. உன்னுடைய நிகழ்காலத்தை நீ கவனமாக வாழ இன்றிலிருந்து தயாராகி விடுவாய். உன் குடும்ப நலனிற்கு எந்த விஷயங்கள் எல்லாம் தேவையோ அந்த விஷயத்தில் உன்னுடைய கவனத்தை செலுத்தினால் நலம் நிறைந்ததாக இருக்கும். நேரத்தை எதற்காகவும் வீணாக்காமல் செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் துரிதமாக செயல்படுத்து. நேரம் போனால் திரும்பி வராது. காலம் சென்று விட்டால் மீண்டும் வராது என்பதை மனதிற்குள் ஆழமாக பதித்து வைத்து நேரத்தை வீணாக்காமல் உன் வாழ்விற்கான விஷயங்களை அனுதினமும் செயல்படுத்து. உன்னுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகி விடுமோ என்ற உன் மனதிற்குள் இருக்கின்ற பயத்தை முதலில் வெளியே தூக்கி போட்டுவிடு. உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக மாற வேண்டுமானால் நிகழ்காலத்தை நீ முழுமையாக பயன்படுத்த தயாராக வேண்டும். கடந்த கால நினைவுகளிலிருந்து வெளிவர வேண்டும். இழந்தவற்றை பற்றி நினைக்காமல் இருக்க வேண்டும். இனி பெறப்போகின்ற விஷயங்களை காட்சிப்படுத்த தயாராக வேண்டும். உன்னுடைய எண்ண ஓட்டங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அதில் பிறரை பற்றிய எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு உன் வாழ்விற்கு தேவையான சந்தோஷங்களை எண்ண ஓட்டங்களாக மனதிற்குள் நிரப்பு. எது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது எல்லாம் இறைவனின் அருளில் கிடைக்க பெற்றதாக உனக்குள் நீ பாவனம் செய்து மகிழ்ந்து கொள். உன்னுடைய மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். நிகழ்காலத்தில் இதையெல்லாம் நீ செயல்படுத்த தொடங்கினால் உன்னுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பிலும் சிறப்பானதாக மாறும். சிறப்பான பல நன்மைகளை நான் உனக்கு செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையை பற்றிய பயமே வேண்டாம். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி எதிர்காலத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புதான் உனக்கு இனி கிடைக்கும். நல்ல காலம் உன் வாழ்க்கையில் பிறந்துவிட்டது. நல்ல நேரம் கூடி வந்திருக்கின்றது. நல்ல விஷயங்கள் பல நடக்க இனி குதூகலமாக உன்னுடைய வாழ்க்கையை கொண்டாடி மகிழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். நல்லது நடக்கும்.